சையத் சலார் மசூத், ஹஸ்ரத் சையத் சலார் மசூத் கசி அப்படின்னு 1000 வருஷத்துக்கு முன்னாடி பாரத தேசத்தை போர் தொடுத்த பூர்வாச்சாரியர்கள்ல ஒத்தரிவர். இவர் என்ன பண்ணுமா, இன்னொரு மகனீயர் பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம், ரொம்ப ரொம்ப புண்ணியமன்னவர் முகமது கஸ்னின்னு பேரு. அவருடைய ரிலேட்டிவ் இந்த மசூத் கசி. இந்த மசூத் கசி என்ன பண்ணார், தெற்கு பாரதத்துக்கு வந்தார். எங்கெல்லாம் கோவில்ல விக்கிரகங்களை பார்த்தாரோ டக்கு 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 டக்கு, இது பிடிச்சிருக்கு அது பிடிச்சிருக்கு, கடிகா வாங்குற மாதிரி எல்லா விக்கிரகத்தையும் எடுத்துட்டு போயிட்டார். எடுத்துட்டு போனோட ராமானுஜர் மேலக்கோட்டைக்கு போயிருக்காரு. நான் சொல்றதெல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அங்க பார்த்த கஷ்டப்பட்டு மூலமூர்த்தியை எடுத்தாச்சு செல்வப்பிள்ளை. உற்சவமூர்த்தி எங்க காணும்னா அது ராமர் ஆராதித்த பெருமாள், அவருடைய வம்சாவளி ஆராதித்த பெருமாள், ராமப்பிரியன்னு பேரு. எங்க போச்சுன்னு தெரியல. எல்லாரும் தில்லி போச்சு, தில்லி ஷா கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. உடனே ராமானுஜர் சென்றார். சென்று அந்த ராஜா கிட்ட கேட்டார், தில்லி ஷா கிட்ட என்ன பேசியிருப்பாரோ தெரியல. அவர் அரபிக்ல பேசியிருப்பார், இவர் சம்ஸ்கிருதத்துல பேசிப்பார். ஏதோ புரிஞ்சு விட்டார் ரெண்டு பேரும். என்னுடைய ஆராதன விக்கிரகம் உள்ள இருக்குன்னார். தில்லி ஷா சொன்னார், நான் ஏதோ கொத்தா எடுத்து தெற்கு பாரதத்துக்கு போய் அதுல எந்த விக்கிரகம் எல்லாம் எனக்கு தெரியாது, ஏதோ பொம்மையா இருக்கு, நீயே பிடிச்சதை எடுத்துக்கொண்டு, ஏதோ குரு பொம்மை மாதிரி சொல்லி வச்சிருக்காரு. உள்ள ராமானுஜர் சென்றாரா. அங்க அந்த ராஜாவின் ஒரு சிறு பெண், அதுக்கு அந்த பெருமாள் மேல காதல் விளையாடின்னு இருக்கான். அதை கண்டுபிடிச்சுட்டார், அந்த விக்கிரகத்தை கண்டுபிடிச்சுட்டார். அந்த பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறது. வாராய் செல்ல பிள்ளாய் என் சம்பத்குமாரா, வாடா கண்ணா, சற்றே திரும்பும் செல்ல பிள்ளாய், சற்றே திரும்பும் செல்ல பிள்ளாய், வாடா கண்ணான்னு சொன்னோம்னா அந்த விக்கிரகம் நடந்ததாம். சயின்ஸ் வில் நெவர் அக்செப்ட் திஸ். இல்லையா? எப்படி வச்சுக்கலாம்னா வேணா லாஜிக்கலா அந்த பொண்ணே ராமானுஜர் கூட்டம்னு அந்த விக்கிரகத்தை தூக்கி கொடுத்ததுன்னு வச்சுக்கலாம். இல்லடா பகவான் நினைச்சா என்ன வேணாலும் நடக்கும். விக்கிரகமும் நடந்திருக்கலாம், ஊமையும் பேசும். விக்கிரகம் வந்துட்டு அந்த 2 திருவடியும் பிடிச்சுட்டாராம் ராமானுஜர். இருமிடரும் பிடித்தேனோ, இந்த இடத்த சொல்றா பாருங்க, இருமிடரு பிடித்தேனோ செல்வ பிள்ளையை போல இவர் பிடிச்சுட்டார். அது நல்லா ராமானுஜரை கட்டி பிடிச்சுன்னு கொடுத்தான். அதனாலதான் இன்னைக்கும் கர்நாடகத்துல மேலக்கோட்டை திருநாராயணபுரத்துல பெருமாளுக்கு, அதாவது ராமானுஜருக்கு பெருமாள் பிள்ளை, ராமானுஜருக்கு அங்க தாயார் மாட்டு பொண்ணும். அங்க எந்த உற்சவமா இருந்தாலும் பெருமாள் தாயாரோட ராமானுஜரும் கிளம்பிடுவார். அதனாலதான் தாயார் ஒரு கூட சொன்னால, எங்க போனாலும் அந்த கூட மாமனார் இல்ல சேர்ந்து வர, கொஞ்ச நாள் கூட தனியா விட மாட்டேங்கிறார். ராமானுஜருக்கு அந்த குழந்தைன்னா அவ்வளவு பிடிக்குமா, செல்வ பிள்ளை. அதனால அதை சொன்னார்.